இப்போ வந்து நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். முட்டை பிரியாணி. அதுக்கு வந்து முட்டை வெந்துட்டுருக்கு, அதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டலவங்கம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சவுடனே ஒரு ஒரு 3 போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கின்னு அது நல்லா வதங்கிட்டோம். வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் கலர் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு போனால் நம்ம கை விடாத கலக்கணும். அதான் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி புதினா 2 போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வாசனை வரும். வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 கப்பு தயிர் போதும். ஊற்றிக்கின்னு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். நான் இப்போது எக் பிரியாணி செய்கிறதால நான் எக்கு வந்து அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் தான் போட போகிறேன். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். போட்டு நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து ஒரு 4 உப்பு போட்டுருக்கேன். அதனால் ஒரே ஒரு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நல்லா இப்போ வதக்கலாம். இப்போ இது நல்லா ரெட் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3 அரிசிக்கு வந்து 6 தண்ணி வைக்கணும். நான் வந்து 2 கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜீரக சம்பா அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கினேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொச்சோடனே நம்ம அரிசி போட்டு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு இந்த ஜீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். இதை நம்ம ஜீரக சம்பா அரிசி போட்டாச்சு. இது நம்ம கலரி கொடுத்துக்கலாம். இது நல்லா ரெட் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. எப்படி வரும்போது தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எக் பிரியாணி. இப்போ இது நம்ம மூடி வச்சுட்டு கொதிக்கிட்டோம். வந்து தண்ணிலாம் சுண்டி தம் போகிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சு இந்த முட்டையை ஒன்றா அது மேலே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கலரும் போது இழைஞ்சிடும்ல, அதனால ஒன்று வச்சுக்கலாம். முட்டை வந்து புது முட்டையாக இருக்கு. இப்போ இது வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மூடிடலாம், கிளற வேணாம். அப்படியே மூடி இந்த பக்கம் தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே இதை தூக்கி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் எப்பவுமே வெயிட் வைப்பேன், அதனால் இதை வச்சுக்கிறேன். இதை வச்சு தம் கொஞ்சோடனே பார்க்கலாம். இப்போ தான் ஆனே பண்ணுறியா? ஃபைனலாக நம்ம பிரியாணி சாப்பிடலாம்.